Hello students, welcome to Joe's Max Gallery. இப்போ 11th standard max exercise 2.12 sum number 7 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். Prove that அப்படின்னு சொல்லிட்டு log 2 plus 16 log 16 by 15 plus 12 log 25 divided by 24 plus 7 log 81 by 80 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணனும். இதை சால்வ் பண்றதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் log ஓட ஃப்ரண்ட்ல நம்பர்ஸ் வரதுனால n log m இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். இது என்னன்னா log m பவர் n. logக்கு ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த நம்பர் பவர்ல வந்து எழுதிக்கலாம். சோ அப்படி மாத்தி எழுதலாம். ஃபர்ஸ்ட் given क्वेश्चन நான் இங்க காப்பி பண்ணிக்கிறேன். log 2 plus 16 log 16 by 15 plus 12 log 25 divided by 24 plus 7 log 81 divided by 80. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இந்த log 2 ஸ்டேபிளா இருக்கும். இந்த 16 இதோட பவர்ல எழுதும்போது இங்க log 16 பவர் 16 இங்க 15 பவர் 16 இந்த ரெண்டோட பவர்ல நம்ம எழுதிக்கலாம். பிளஸ் இங்கேயும் log 25 டிவைட் பவர் இந்த 12 இங்க பவர்ல மாறும்போது 25 பவர் 12 divided by 24 பவர் 12 னு மாத்தி எழுதிக்கலாம். இந்த 7 பவர்ல எழுதும்போது log 81 பவர் 7 divided by 80 பவர் 7. இதுல இருக்கிற ரெண்டு வேல்யூஸ்க்குமே பவர்ல நம்ம இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற வேல்யூவை காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னா இந்த log 2ன்றது ஸ்டேபிளா இருக்கும். பிளஸ் இந்த 16 அப்படின்றது நம்ம பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கலாம். 16 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4. சோ இந்த 16 எப்படி எழுதிக்க முடியும்? 2 பவர்ல 1 2 3 4 4 times 2 இருக்கா? So 2 power 4 raised to power in the 16 divided by 15 எப்படி எழுதிக்கலாம்? 3 5s are 15. So 3 into 5 னு மாறிடும். So 16 வந்து 3 power 16 5 power 16 னு தனித்தனியா எழுதிக்க முடியும். Then plus next இந்த log எழுதிட்டு 25 எப்படி எழுதிக்கலாம்? 5 5s are 25 தானே? So இது 5 square. இதோட பவர்ல என்ன இருக்கு? இந்த 12 இருக்கு. இங்க divided by 24 அப்படின்றத நம்ம இங்க prime factorize பண்ணலாம். 24 2 எழுதும்போது 1 2s are 2, 2 2s are 4, 2 6 are 12, 2 3s are 6. So 24 அப்படின்ற நம்பர் 2 பவர்ல 1 2 3 3 வேல்யூஸ் இருக்கு. இப்போ இது பவர்ல இருக்கிற 12 இங்க எழுதிக்கலாம் and ரிமைனிங் இருக்கிற 3 எழுதிட்டு 3 ஓட பவர்ல இந்த 12 எழுதிக்கலாம். பிளஸ் அந்த லாஸ்ட்ல இருக்கிற log எழுதிட்டு 81 81 ஐ பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 81 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 3 டேபிள் 2 3s are 6, 7 3s are 21, 3 9s are 27, 3 3s are 9. So 81 3 power 3 4 times இருக்கிறதுனால 4 னு எழுதிக்கலாம். இதோட பவர்ல இந்த 7 இருக்கு. divided by 80 80 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 டேபிள் 2 4s are 8 0, again 2 table 2 2s are 4 0, 2 table 2 1s 10s are 20, 2 5s are 10. So இது 2 power இங்க என்ன நம்பர் இருக்கு? 4. So 2 power 4 இதோட பவர்லயும் இந்த 7 காப்பி பண்ணிக்கலாம். அதோட இந்த 5 பவர்லயும் 7 காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எழுதின வேல்யூஸ் எல்லாத்துக்கும் இன்னொரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா log m log பிளஸ் போட்டு log n இருந்ததுன்னா ஒரே ஒரு முறை மட்டும் log எழுதிட்டு அந்த m என்ன மல்டிபிள்ல எழுதிக்கலாம். ஓகேவா? சோ நம்ம இப்போ ஒன் டைம் மட்டும் log எழுதிட்டு வேற எல்லா பக்கத்துல இருக்க நம்பர்ஸ்லாம் மல்டிபிள் எழுத போறேன். சோ 2 into ஃபர்ஸ்ட்ல 2 இருக்குல இந்த 2 into இந்த 2 பவர் 4 ஐ 16 ஐ மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 16s are 64 divided by இங்க 15 பவர் 3 பவர் 16 5 பவர் 16 இருக்கு. ஓகேவா? and இத log ரிமூவ் பண்ணும்போது இங்க 5 பவர் 2 12s are 24 ஆ மாறிடும். divided by இங்க 2 பவர் 3 12s are 36 and 3 12s are 12. plus இந்த log இருக்கு. log ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டோம்னா இங்க 3 பவர் 4 7s are 28 divided by 2 பவர் 4 7s are 28 and 5 பவர் 7. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதுல ஒன் டைம் மட்டும் log இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பெரிய பிராக்கெட் இல்ல இத ஒரு லைன் போட்டு விட்டுறலாம். ஏன்னா உள்ள இருக்கிற எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் ஆன்சரா தான் இருக்கும். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல log இது 2 பவர் 1 இருக்குறதா மீனிங். சோ பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். இங்க 2 பவர் 1 2 பவர் 64 வேற 2 பவர் நியூமரேட்டர்ல இல்ல
டினாமினேட்டர்ல 2 power 36 இருக்கு. இது அப்படி நியூமரேட்டரா மாத்தும் போது நியூமரேட்டர்ல பவர்ல மைனஸ் போட்டு எழுதிக்கலாம். இங்க 2 power 28 அப்படி நியூமரேட்டரா மாறும்போது -28 சேஞ்ச் ஆயிடும். அகைன் 2 எழுதியாச்சு. இப்போ 5 காப்பி பண்ணிக்கலாம். 5 பவர் இங்க ஒரு 24 இருக்கு. இங்க நியூமரேட்டர்ல வர 5 இல்ல. இங்க 5 power 16 இது டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால இங்க -16 எழுதிக்கணும். இங்க 5 power 7 இருக்கு. நியூமரேட்டரா மாறும்போது -7. தென் லாஸ்ட்ல இருக்கிற நம்பர் 3 மட்டும்தான். 3 பவர் இங்க +28 இருக்கு. டினாமினேட்டர்ல இந்த 16 -16 சேஞ்ச் ஆயிடும். வேற 3 வேல்யூ 3 power 12 இருக்கு. ஸோ அது -12 சேஞ்ச் ஆயிடும். வேற 3 வேல்யூஸ் இல்லை. இப்போ இதை ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ இது log 2 பவர் இங்க இது ரெண்டும் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 64 + 1 65 மாறிடும். மைனஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். 3 + 2 5 58 64. ஓகேவா? -64 ஆன்சர் கிடைக்குது. 5 பவர்ல இதுல 24 -16 + 7 -7 ரெண்டுமே மைனஸ் சைன்ல இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ -23. தென் 3 பவர் 28 மைனஸ் ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம். 10 20 26 28. ஓகே, இப்போ இது 2 பவர் log 2 பவர் 65 - 64 னா 1. இங்க 5 பவர் 24 - 23 also 1. இங்க 3 பவர் 28 - 28 0. anything raised to power 0 value என்ன 1. so next log 2 into 5 into 1 ன்னு எழுதிக்கலாம். மல்டிபிள் பண்ணும்போது log 10 ஆன்சர். ஆக்சுவலா log 10 ஓட வேல்யூ என்ன? இதுல இருக்கிற 0 பொறுத்து நமக்கு வந்து 1 1 2 3 இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஆல்ரெடி அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, log 10 ஓட வேல்யூ என்னன்னா 1. தட்ஸ் ஆல். இப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். இங்க ரைட் ஹேண்ட் சைட்லயும் அதுதான் கொடுத்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ ஆல்சோ 1 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் அவர் RHS. ஃபைனலா கொஸ்டினை 1 டைம் எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கோங்க. சரியா?